ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பற்றி பேசவில்லை என பலமுறை சொன்னாலும் யாரும் நம்ப தயாரில்லை. இதனிடையே 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. உரிய நேரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என அமித்ஷாவே போட்டுடைத்தது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமித்ஷா எடப்பாடி சந்திப்பையும் மிஞ்சும் அளவுக்கு பரபரப்பான இன்னொரு சந்திப்பு டெல்லியில் நடந்துள்ளது. அது டெல்லி மற்றும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பலரையும் குழப்பிவிட்டது. பெங்களூரு தெற்கு பாஜக எம்பியாக இருப்பவர் தேஜஸ்வி சூர்யா. பார்லிமெண்டில் எதிர்க்கட்சிகளுக்கு புள்ளி விவரங்களுடன் தெளிவாக சாட்டையடி கொடுத்தும் பேசும் ஆற்றல் மிக்க இளம் பாஜக தலைவர் இவர். சென்னையை சேர்ந்த கர்நாடக இசைக்கலைஞர் சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத்தை சமீபத்தில் திருமணம் செய்தார் சூர்யா. இவர் மனைவி சிவஸ்ரீயுடன் முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக எம்பியுமான ராசாவை சமீபத்தில் டெல்லியில் சந்தித்தார். தேஜஸ்வி சூர்யா ஒரு ஹிந்துத்வாதி. ராசாவோ ஹிந்துத்வாவை கடுமையாக எதிர்ப்பவர். மேலும் பல மேடைகளில் ஹிந்துக்களை கடுமையாக விமர்சனம் செய்பவர். அப்படி இருக்கும்போது ராசாவை மனைவி சகிதமாக ஏன் சூர்யா சென்று பார்க்க வேண்டும் என பாஜக எம்பிக்களை கேள்வி எழுப்புகின்றனர். இது திமுகவிலும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. திமுக எம்பிக்களே இந்த சந்திப்பால் குழம்பி போயுள்ளனர். எதற்கு பாஜக எம்பியை சந்திக்க வேண்டும் என கேள்வி எழுப்புகின்றனர். ராஜா ஒரு சீனியர் எம்பி. சபாநாயகர் இல்லாத போது சபையை நடத்தும் பொறுப்பில் இருப்பவர். எனவே மரியாதை நிமித்தமாகத்தான் அவரை சந்தித்தோம் என தனக்கு நெருக்கமான எம்பிக்களுக்கு பதில் சொன்னாராம் தேஜஸ்வி சூர்யா. ஆனால் இதை யாரும் நம்ப தயாராக இல்லை. 2 அரசியல்வாதிகள் சந்திக்கின்றனர் என்றால் அரசியல் பேசாமல் இருப்பார்களா என்ன என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள்.